வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருக்க சேரனுக்கு தூக்கமே வரல. அவர் மனசு பூரா சந்தா கிட்ட தான் இருக்கு. ரொம்பவே சங்கடத்தோட எழுந்து போய் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இருக்காரு. முழிச்சு பார்த்த நிலாவும் சேரனை காணோன்னு அப்படியே மெல்ல நடந்து தேடி பாக்குறாங்க. அவர் அந்த கார்னர்ல இருக்க அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க நிலா. அவரோட பர்த்ல நல்லா தூங்கிட்டு இருந்த சோழன் டக்குன்னு முழிச்சு பாக்குறாரு. எதிரில் பார்க்க நிலாவை காணோம். உடனே அவரும் கீழே இறங்கி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க அவர் ரெண்டாவதா பார்த்த சைடு சோழன் ஒரு பக்கமும் அதுக்கு ஆப்போசிட்ல நிலாவும் உட்கார்ந்துருக்காங்க. ட்ரெயினோட ஆட்டத்துக்கு ஏற்ப அவங்க உடம்பும் லைட்டா ஆடிக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே எதையோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்க. இறங்கி வர்ற சோழன், நிலா இங்கேதான் இருக்கிறியா? நான் பயந்தே போயிட்டேங்கிறாரு அவரு. அண்ணனுக்கு தூக்கம் வரலையா சோழன்? அதான் நானும் கூட வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்றாங்க நிலா. என்னன்னு தூக்கம் வரலையா அப்படின்னு சோழன் கேட்க அவரும் ஆமாண்டாங்கிறாரு. நீங்க ரெண்டு பேரும் போய் படுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சேரன் சொல்ல, அண்ணே நான் உன்னை தூங்க வைக்கிறேன் வாண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட சேரன் திகைச்சு போய் பாக்குறாரு. என்ன தூங்க வைக்கிறியா அப்படின்னு அவர் கேட்க, ஆமாண்ணே அழகா தாலாட்டு பாடி நான் உன்னை தூங்க வைக்கிறேன் வா வாண்ணே என்ன கூப்பிடுறாரு. டேய் அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே வாண்ணே கொஞ்ச நேரமாவது தூங்க வேண்டாமா வாண்ணே அப்படின்னு அண்ணன் கையை பிடிச்சி இழுக்கிறவரு. நிலா வான்னு கூப்பிடுறாரு. அவங்க தயக்கமா நிமிர்ந்து பார்க்க வான்னு கூட்டிக்கிட்டு போறாரு. வாண்ணே வா உட்காரு அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அவரோட பர்த்தில் உட்கார வச்சுட்டு, அண்ணே படுனேங்கிறாரு. அவரும் அப்படியே பார்க்க படுனே அப்படிங்கிறவரு போத்தி விட போறாரு. டேய் நான் போத்திக்கிறேன்டா அப்படின்னு சேரன் சொல்ல, இருண்ணே நான் போத்தி விடுறேன்னு நீ படு அப்படின்னு அண்ணனை படுக்க வச்சு கீழே முட்டி போட்டு அவருக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்காரு சோழன். நிலா அதை சிரிப்போட பார்த்துட்டு இருக்க அவரு ஆறாரோ ஆறிராரோன்னு பாட ஆரம்பிக்கிறாரு. சேரன் உண்மையாவே திகைச்சு போய், டேய் என்னடா பண்றேன்னு கேக்குறாரு. அண்ணே ஆறாரோ பாட்டு பாடுறேன்னு அதை கேட்டு நீ தூங்கிடு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் 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 அதெல்லாம் வேணாண்டா நானே தூங்கிடுறேன்டா அப்படின்னு கெஞ்சுறாரு. அண்ணே நீ தூங்குண்ணே நான் பாடுறேன் அப்படிங்கிற சோழன் அண்ணனை ஆறாரோ ஆறிராரோன்னு பாடி தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த லைன்ல நின்றுவாருன்னு பார்த்தா ஆறாரோ அழகே தூங்கு கண்மணியே நீ தூங்கு அப்படின்னு அவரு தட்டி கொடுத்துட்டு இருக்க. அண்ணே என்னண்ணே ஆறாரோ நீ தூங்கு நான் தூங்குன்னுக்கிட்டு ஆறாரோ போறாரோன்னு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு பல்லவன் கத்துறாரு. டேய் நான் கத்துறேனா? அவனுக்கு கொழுப்ப பாரு நிலா, விடியறதுக்கே நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அண்ணன் தூங்கவே இல்லையே, என்ன நான் ஆறாரோ பாடிக்கிட்டு இருக்கிறேன், நான் கத்துறேனா இவனுக்கு, எட்டி மிதிச்சனா பாரு அப்படியே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. ஐயோ சோழன் அதெல்லாம் வேண்டாம் விடுங்க அப்படிங்கிறாங்க நிலா. உனக்காக அவனை விடுறேன் கம்முன்னு படுறா அப்படிங்கிற சோழன் இந்த பக்கம் திரும்பி, ஆமாம் எங்கே விட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் ஆறாரோ ஆறிராரோ கண்மணியன்னு ஆரம்பிக்கிறாரு. அவரு ஆறாரோ ராரிராரோ ஆறாரோ ராரின்னு திரும்ப திரும்ப பாட சேரன் நல்லா தூங்கிடுறாரு. அப்பா தூங்கிடுச்சுன்னு எழுந்திருக்கிறாரு சோழன். பாத்தியா நிலா அண்ணன் தூங்கிடுச்சு அப்படிங்கிறவரு தொண்டையை செருமிக்கிட்டு, என்னோட காந்த குரலுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமாமான்னு லைட்டா சிரிக்கிறாங்க நிலா. உன்னையும் பாடி தூங்க வைக்கவா அப்படின்னு அவர் கேட்க, ஐயோ இப்ப நீங்க பாடினதை கேட்டு எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன்னு நிலா எஸ்கேப் ஆயிடுறாங்க. நிலா அவங்க பருத்துல ஏறி படுக்க, பார்த்து அப்படின்னு அவங்க ஏறுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அவர் இடத்துக்கு போறாரு சோழன். மணிரத்னம் மூவி மாதிரி இருட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு எல்லாமே. அடுத்ததா ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. அங்கங்க இருக்க லேம்ப் போஸ்ட்ல இருக்க லைட்டு சேரன் முகத்துல அடிக்க அப்பதான் தெரியுது அந்த ஜீவராசி இன்னும் தூங்கல, தம்பிக்காக தூங்குற மாதிரி கண்ணை மூடிட்டு இருந்திருக்காருன்னு. இன்னும் 2 நாளைக்கு இந்த ட்ரெயினை தான் பார்க்கணுமான்னு நாம யோசிச்சுட்டு இருக்க. நல்ல வேலையா ட்ரெயினை விட்டு இறங்கி ஒரு கேபை புக் பண்ணி பீத்தான்ற அவங்க கிராமத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அரைத்தூக்கத்துல அப்படியே தூக்கி உட்கார வச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. போன தடவை மாதிரியே அதே மணல் குன்றுகள், மணல் சமவெளி, அங்கங்க கொஞ்சம் பச்சைன்னு தெரியுது. சேரன் ஃப்ரண்ட் ஷீட்ல உட்கார்ந்து இருக்காரு. அவரு விடாம போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. டிரைவர் கிட்ட, பையா தோடாசா தேய்ச்சே சொல்லுங்கிறார் அவரு காதுல இருந்து போனை வச்சு எடுத்துட்டு இருக்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க நிலா. சந்தா போனை எடுக்கவே மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிறாரு அவர் ரொம்ப கவலையோட. அண்ணே நாம தான் போறோம்ல, போயிட்டு பேசிக்கலான்றாங்க நிலா. இல்லப்பா
3 நாளில் கல்யாணம்னு என்கிட்ட சொன்னப்ப அங்கே யாரோ கூப்பிட்டாங்க. உடனே ஃபோனை வச்சுட்டு போயிடுச்சு. சந்தா என்கிட்ட தான் பேசுனான்றது தெரிஞ்சு அவளுக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரமாக பண்ணி இருந்தா அப்படின்னு சேரன் கேட்க சோழன் திகிலோட நிலாவை பார்க்குறாரு. நாம் போகும்போது கல்யாணமே முடிஞ்சிருந்தா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே கலங்கி போய் சொல்கிறாரு சேரன். அப்படிலாம் நடக்காதுன்னு நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணுறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லைப்பா, அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாருமே கலக்கத்தோடு தான் உட்காந்துருக்காங்க. அதை நான் என்னன்னு சொல்கிறது, சந்தாவும் ஃபோனை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சேரன் சொல்ல, ஃபோன் எடுக்கலைங்கிறத வச்சு அங்கே எதுவும் தப்பாக தான் நடக்கும்னு நீங்களாம் ஏன் யோசிக்கிறீங்க அப்படின்னு நிலாவும் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே சந்தாவுக்கு கல்யாணம் நடந்துரும்னு அதை நினச்சி பயப்படுறீங்களா அப்படின்னு நிலா கேட்க சேரனால் எதையும் உறுதியாக சொல்ல முடியல. அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு அப்படிங்கிறாங்க நிலா. அப்பவும் அவர் அதே கலக்கத்தோடையே உட்கார்ந்துருக்காரு. அண்ணே, நம்பிக்கையா இருன்னு வீட்டில இருந்து கிளம்பும்போது என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? இந்த முறை அவங்களா நானான்னு பார்த்துடுறேன், சந்தாவை வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொன்னேன். இப்ப என்னாச்சுன்னே உனக்கு? நீ நம்பிக்கையா இருன்னு அவங்க ஃபோன் எடுக்கலங்கிறத வச்செல்லாம் நெகட்டிவா யோசிக்காத அப்படின்னு சோழன் முடிஞ்ச அளவுக்கு கன்வின்சிங்கா பேசிட்டு வர்றாரு. ஆமாண்ணே, அவ்வளவு பதட்டத்திலையும் அவங்க உனக்கு ஃபோன் பண்ணி 3 நாளில் கல்யாணம் வச்சிருக்காங்க, வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்கல்ல. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்திருந்தா அதை கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட சொல்லி இருப்பாங்கன்னு. பத்தாததுக்கு அனீஷும் அவங்க கூடவே தான் இருக்காரு அப்படிங்கிறாரு பாண்டி. மற்றவங்கெல்லாம் ஓரளவுக்கு நார்மலா தெரிஞ்சா கூட பாண்டி சரியா தூங்காம முகமெல்லாம் ஒரு மாதிரி உப்பி போய் இருக்காரு. அனீஷும் போன் எடுக்க மாட்டேங்கிறான்டா, அதுதான் எனக்கு பயமா இருக்குன்றாரு சேரன். இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு பாண்டி யோசிச்சுட்டு இருக்க. அண்ணே, நீ நம்பிக்கையை கைவிடாதன்னு நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படிங்கிறாரு பல்லவன். அண்ணே, நீங்க ஒரு தடவை அனீஷ்க்கு கால் பண்ணி பாருங்க, என்ன நிலைமைன்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல மறுபடியும் அவரு ட்ரை பண்றாரு. கால் பிக் ஆகல. உச்சி கொட்டிட்டு போனை பார்க்குறாரு. எடுக்கலப்பா, அவன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ரொம்ப சலிப்பும் கவலையுமா சொல்றாரு சேரன். அண்ணே, நாம தான் பித்தா வந்துட்டோமேன்னு இனிமே அங்க ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு தகவல் கேட்கணுமா என்ன? நேரா போய் நிப்போம், நடக்கிறத அங்க வச்சு பாத்துக்கலான்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, பல்லவன் சொல்றதும் கரெக்ட் தானே, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்கன்றாங்க நிலா. அவரும் சரிப்பான கொஞ்சம் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி பண்றாரு. எல்லாரும் கார்ல ரொம்பவே வெக்ஸா உட்கார்ந்துருக்க. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், அங்க நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியாது. போன உடனே எல்லாம் பெரிய சண்டையெல்லாம் போடக்கூடாது. என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. 2 குடும்பமும் ஃபியூச்சர்ல ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கணும். அதனால ரெக்ரெட் பண்ற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். சோழன் அப்படின்னு கூப்பிடுறாங்க நிலா. உம்மன்னு திரும்ப, பாண்டி கேட்டுச்சுல்ல அப்படின்னு நிலா சொல்ல, சரி நிலாங்கிறாரு சோழன். சரிங்கன்றாரு பாண்டி. பையா கொஞ்சம் ஸ்பீடா ஜாவ் அப்படின்னு சோழன் சொல்ல டிகே பையான்னு ஒரு வண்டியை ஓட்டுறாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு வழியா சின்ன சின்ன குடிசைங்க இருக்க ஒரு தெருவுல வந்து கார் நிக்குது. சோழனோட கார் மாதிரியே தான் இருக்கு, ஆனா நம்பர் பிளேட்ல மட்டும் பிஆர்னு இருக்கு. அங்கிருந்து இறங்கி ஓடி வந்து லைட்டா ஒரு சந்து இருக்க அங்க நின்று எல்லாரும் பாக்குறாங்க. பல்லவா, அதான் சந்தானி வீடு அப்படின்னு சோழன் சொல்ல எல்லாரும் கதவு பாக்குறாங்க. கதவுல பூட்டு தொங்குது. அண்ணே, வீடு பூட்டி இருக்கேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல சேரனும் அப்பதான் பார்த்துட்டு, ஆமாண்டா வீடு பூட்டி இருக்குடா அப்படின்னு பதறாரு. சோ அப்படின்னு சோழன் தலையில கைய வச்சுட்டு பாக்குறாரு. உடனே கொஞ்சம் முன்னாடி வந்து சேரனோட கைய பிடிச்சி, அண்ணே அண்ணே நீ டென்ஷன் ஆகாதண்ணே, வீட்டை பூட்டிட்டு எங்க போயிருக்க போறாங்க? ஒருவேளை நம்ம தேடி சந்தா சென்னைக்கு போயிருச்சோ அப்படின்னு சோழன் கேட்க, டேய், சென்னைக்கு குடும்பத்தோட வீட்டை பூட்டிட்டா போவாங்க அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. இல்லடா, எல்லாரும் ஒன்னா கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. சந்தா நம்ம தேடி சென்னைக்கு போய் அதை கண்டுபிடிக்க அவங்கெல்லாம் வீட்டை பூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல அப்படிங்கிறாரு சோழன். சோழன், ஏன் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க? யார்கிட்டயாச்சும் கேட்கலாம் இருங்கன்றாங்க நிலா. அப்படி அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க 2 லேடிஸ் அவங்கள கிராஸ் பண்றாங்க. நிலா அவங்க முன்னாடி போய் நிக்க போலோன்றாங்க. இந்த வீட்டுல இருக்கவங்க எங்கன்னு நிலா கேக்குறாங்க. கோன் ஹோ அப்படின்னு ஒரு லேடி கேட்க சோழன் வேகமா ஓடி வர்றாரு. மேடம் 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 ஜி, இந்த வீடு ஹோம் கர் கர் சந்தா ஃபேமிலி கிதர் அப்படின்னு சோழன் கேட்க, ஓ चंदा बारे में पूछने किया, चंदा को शादी है, सब लोग उधर है, इधर कोई भी नहीं है அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க.
எல்லாரும் திருத்தர்னு முழிக்கிறாங்க. உடனே சேரன் பக்கத்துல வந்து ஸ்லோ 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 அப்படிங்கிறாரு. ஸ்லோ அப்படிங்கிறாரு சோழனும். ஆஜ் சந்தா கோ சாதி ஹே, मंडप में शादी हो रही है, मंडप को जाओ, सब लोग उधर है அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, उसकी शादी को 30 மினிட் பாக்கி ஹே அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அண்ணே என்னென்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு சோழன் கேட்க, டேய் சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்களாம்டா, அவங்க குடும்பமே அங்கதான் இருக்காங்களாம் அப்படின்னு சேரன் டிரான்ஸ்லேட் பண்ண, எல்லாரும் என்னடான்னு திருத்தன்னு முழிக்கிறாங்க. என்னது அப்படின்னு டென்ஷனா கேட்கிறாரு பாண்டி. சோழனும் நிலாவும் பதட்டமா ஒருத்தர் பார்த்துக்க, அண்ணே அண்ணே அந்த மண்டபம் எங்க இருக்குன்னு கேளுங்கிறாரு பாண்டி. அப்படிங்கிற சேரன், அந்த மண்டபம் கிதர் ஹேன்றாரு. ஆப் இதர் சே சீதே ஜாவோ, உதர் பாஜுமே மண்டம் ஹோகா அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, மற்றொருத்தவங்க டைம் பாம் மாதிரி சாதிக்கு லியே 30 மினிட் பாக்கி ஹே அப்படிங்கிறாங்க. அண்ணே என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சோழன் கேட்க, டேய் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்காமாண்டா, வாங்கடா அப்படின்னு சேரன் ஓடி போய் கார்ல ஏற, எல்லாரும் பாஞ்சு போய் கார்ல ஏறுறாங்க. சேரன் டிரைவருக்கு வழி சொல்றாரு. அவரு படு டென்ஷனா நெத்தில வழியிற வியர்வையை தொடச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு. இங்க மண்டபத்துல எல்லாம் தயாரா இருக்கு. பூவுல கோலம் போட்டு அதுக்குள்ள ஒரு கட்டம் கட்டி அதுக்கு நடுப்புற ஒரு பானையை வச்சிருக்காங்க. அதுல கொஞ்சம் மா இலைகள்லாம் இருக்கு. அங்கங்க தட்டுல கொஞ்சம் பழங்கள் ஸ்நாக்ஸ்னு கவர் போட்டு வச்சிருக்காங்க. வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல போல இருக்கு. டிரைவர் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு. இங்க சந்தாவை டெக்கரேட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்க சோகமே உருவா வந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல சவுத் இண்டியன் கல்யாண பொண்ணா வந்தாங்க, இப்ப நார்த் இண்டியன் கல்யாண பொண்ணா வர்றாங்க. டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போராடிட்டு இருக்க சேரன் தலையில அடிச்சுக்கிறாரு. இங்க சந்தாவை கூட்டிட்டு வந்து மனவரையில உட்கார வைக்கிறாங்க ஒரு லேடி. சந்தா அப்படியே நின்னுட்டு இருக்க, அவங்கள அழுத்தி பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. பல்லவன், பாண்டி, சோழன், சேரன் எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. டிரைவரை போய் என்னன்னு பாருன்னு சொல்ல, அவரு முன்னாடி வந்த பேனட்டை திறக்கிறாரு. இங்க மண்டபத்துக்கு மாப்பிள்ளையும் வந்தாச்சு. அவரு ஷெர்வானி போட்டுட்டு தலைப்பாகையோட வர, கொஞ்சம் லேடிஸ் அவங்களுக்கு வந்து நெத்தில செந்தூரம் வச்சு விடுறாங்க. இதுக்கு மேல காரை நம்பிக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற சேரன் இதுல இருந்து இறங்கி அப்படியே ஏர்ல தாவி குதிச்சு வேஷ்டிய மடிச்சுக்கிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாரு. இங்க மாப்பிள்ளைக்கு நெத்தில திலகம் வச்சு விட்டுட்டு மேல அக்ஷத பூவை அள்ளி போட்டுட்டு இருக்காங்க ஒரு லேடி. சேரன் ஓட ஆரம்பிச்சிருக்க, சோழன், பல்லவன், பாண்டி 3 பேரும் இறங்கி ஓடி வர்றாங்க. பையா என்ன ஆச்சு அப்படின்னு சோழன் கேட்க, காடி கராப் ஹோகயான்றாரு அவரு. சரி நாங்க பக்கத்துல இருக்க மண்டபத்துக்கு போறோம், வந்துருங்க ஆவோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப பல்லவன் படு ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பின்னாடி நிலா ஓடுறாங்க. டேய் வாடான்னு சோழன் முதுகுல ஒரு தட்டு தட்டிட்டு பாண்டியும் ஓடுறாரு. எல்லாருமே மராத்தான்ல ஓடுற மாதிரி இன்னங்கால் பெடரியில பட ஓடுறாங்க. மாப்பிள்ள மண்டபத்தோட வாசப்படியில இருந்து அப்படியே உள்ளர வர்றாரு. கொஞ்சம் உள்ளர வந்து அவர் கண்கள்ல சந்தா பட அப்படியே ரசனையோட பாத்துக்கிட்டு வர்றாரு. சேரன் ஆளா ஓடி வந்துகிட்டு இருக்க, அவரோட 2 சைடும் 2 பேரா ஓடி வந்துட்டு இருக்காங்க. உருட்டி போட்ட போண்டா கொஞ்சமா வெடிச்ச மாதிரி முகத்தை வச்சுட்டு மாப்பிள்ள சந்தா பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு. சந்தா வெறுப்பும் விரக்தியுமா முன்னாடி இருக்கத பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க, அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷத்தோட எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அனீஸ் ஒரு கிரீன் கலர் ஷர்வானி போட்டுட்டு ரொம்பவே சோகத்தோட நின்னுட்டு இருக்காரு. பண்டிட்ஜி அவரோட சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சடக்குன்னு முடிச்சுட்டு மங்கள் சூத்ராவை எடுத்து காமிக்கிறாரு. தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க எல்லாரும். பொண்ணோட அம்மா அப்பா தொட்டு கும்பிட்டுக்க, அடுத்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கிட்ட காமிக்கிறாரு அவரு. அவங்களும் அதை தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. அடுத்ததா மாப்பிள்ளை கையில மங்கள் சூத்ராவை கொடுக்க அவரு அதை வாங்கிட்டு இருக்காரு. சந்தாவோட அம்மாவும் அப்பாவும் ஏக சந்தோஷத்தோட பாத்துட்டு இருக்காங்க. அனீஸ் ரொம்ப வேதனையோட நின்னுட்டு இருக்காரு. மாப்பிள்ளை மங்கள் சூத்ராவை அப்படியே சந்தாவோட கழுத்துக்கு கொண்டு போக வேகமா ஓடி வர்ற சேரன் மண்டபத்து படி ஏறி பாக்குறாரு. சந்தா அப்படின்னு அவர் கூப்பிட, உடனே மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் திடுக்குன்னு பாக்குறாரு. உடனே சந்தாவோட அம்மாவும் அப்பாவும் படார்னு திரும்புறாங்க. மண்டபத்துல இருக்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. உடனே சந்தாவோட அம்மா ஏ கைசே ஆயா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட கேட்க, அனீஸ் ஒரு நம்ப முடியாத பார்வையோட பாக்குறாங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி நிலா சோழன்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களால அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே முடியல. இதை பார்த்து சந்தா ஒரு சந்தோஷமான சிரிப்போட பாக்குறாங்க. மாப்பிள்ள இன்னும் மங்கள் சூத்ராவை பிடிச்ச கையை அப்படியே நிக்க இவங்களை வெறிச்சு பாத்துட்டு இருக்காரு. இப்ப மங்கள் சூத்ரா அவர் கையில இருக்கிறதுனால கண்டிப்பா துப்பாக்கி இருக்க வாய்ப்பு இல்ல. சந்தா அப்படின்னு சேரன் ஓட சந்தாவும் எழுந்திருக்கிறாங்க. ஏ மச்சாவ் மச்சாவ் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸும் மத்தவங்களும் கத்திட்டு இருக்க, சந்தா அதெல்லாம் சட்டை பண்ணாம ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்த வேகத்துல சேரன் கையை நீட்ட அவங்க கைக்குள்ள போய் அப்படியே அடைக்கலம் ஆயிடுறாங்க சந்தா. சேரனும் பெரிய பரிதவிப்போட அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இருக்கு அவ்வளவுதான். மாப்பிள்ளையும் எழுந்து நிக்கிறாரு. படு டென்ஷன் ஆயிட்டாரு.
எல்லாரும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க மாப்பிள்ள பொண்ணோட அம்மா அப்பான்னு எல்லாரும் பக்கத்துல ஓடி வர்றாங்க. வந்து சந்தாவை பிடிச்சி பின்னாடி இழுக்கிறாங்க. உடனே சேரன் ஃபேமிலியும் டபார்னு வந்து பின்னாடி நிக்கிறாங்க. அரே ஏய் கியா கர்றாக அப்படின்னு அவரு சோழனை பிடிச்சி தள்ள அவரு கீழே விழுந்துடுறாரு. உடனே பாண்டி படார்னு போய் மாப்பிள்ளையோட கைய பிடிச்சி முறுக்குறாரு. பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. தரையில இருந்து எழுந்திருக்கிற சேரன் இப்ப டைரக்டா மாப்பிள்ளைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அங்கங்க சோடோ சோடோ சோடுதோ கியா ஹோ ரஹா ஹை அப்படின்னு ஒரு பக்கம் ஹிந்தியும் இன்னொரு பக்கம் தமிழுமா சண்டை சூப்பரா போயிட்டு இருக்கு. நிலா ஒரு பக்கம் சோழன் சோழன் சொல்றத கேளுங்க, நிறுத்துங்க, சண்டை போட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல, நிறுத்துங்க அப்படின்னு நிலா கத்திட்டு இருக்காங்க. பல்லவனும் ஒரு பக்கம் அண்ணே அண்ணன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ சந்தாவோட அப்பா முன்னாடி வந்து நிறுத்துங்க நிறுத்துங்கண்ணா அப்படின்னு கத்தி ரெண்டு தரப்பையும் பிரிச்சு விடுறாரு. எல்லாரும் முதல்ல இங்க இருந்து வெளியே போங்கடா. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் போது இங்க வந்து ரவுடித்தனம் பண்றீங்களா? போங்கடா வெளியில போங்கடா அப்படின்னு சந்தாவோட அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. சேரன் அமைதியா அவரை பார்க்க என்னப்பா இது, எதுக்கு இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு தான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாரு சந்தாவோட அப்பா. மாத்தி மாத்தி பேசாதீங்க. எங்க அண்ணனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க. உங்களை நம்பி தானே நாங்க போனோம். நாங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சைலண்டா வேற கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா? இது மட்டும் கரெக்டா அப்படின்னு பாண்டி நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்டு விட்டுடுறாரு. சந்தா அழுகையோடு நின்னுட்டு இருக்காங்க. சேரன் ஃபேமிலியில எல்லாருமே ஒரு கை பாத்துட்டுறதுன்ற முடிவோடு தான் நிக்கிறாங்க. அனீஸ் எதுவும் பண்ண முடியாம சொல்ல முடியாம தவிப்பா நின்னுட்டு இருக்காரு. அனீஷ் என்ன அனீஷ் இதெல்லாம், நீயும் மேடையில நிக்கிற அப்படின்னு சேரன் கேட்க அனீஸ் எதுவும் சொல்ல முடியாம தலை குனிறாரு. நான் வரலன்னா சந்தாவை உன் மாமனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பியா அப்படின்னு சேரன் கேட்க சந்தாவை பாக்குறாரு அனீஷ். சந்தா அழுகையோட நின்னுட்டு இருக்காங்க. உன்னை எவ்வளவு நம்புனே அனீஷ், இந்த கல்யாணத்தை பத்தி போன் பண்ணி சொல்லணும்னு கூட தோணல இல்ல உனக்கு அப்படின்னு சேரன் கேட்க மாப்பிள்ள வெறியோட பாத்துட்டு நிக்கிறாரு. இல்ல பையா எனக்கு வேற வழி தெரியல பையா அப்படின்னு அனீஷ் சொல்லிட்டு இருக்க சந்தாவோட கையை அவங்க அம்மா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா முझे छोड़ दो उससे मैं शादी करूंगी அப்படின்னு சந்தா அவங்க அம்மா கையை உருவ போக இன்னொரு லேடி வந்து சந்தாவை பிடிச்சிக்கிறாங்க. சந்தா ஏற சந்தா அப்படின்னு அவங்க அம்மா பிடிச்சி இழுக்கிறாங்க. மா அப்படின்னு கையை உதறவங்க என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ், நான் உங்க கூட வந்துடுறேன், என்னை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சந்தா அழுதுகிட்டே இன்னொரு கையை சேரன் பக்கமா நீட்டுறாங்க. அவங்களோட ரைட் ஹேண்டை அவங்க அம்மா பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. என்னை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சந்தா அழ ஏய் சந்தா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. ஏங்க அப்படின்னு சோழன் பயங்கரமா கத்த எதுக்குங்க சந்தாவை அடிக்கிறீங்க அப்படின்னு பாண்டியும் சத்தம் போடுறாரு. மாப்பிள்ள இதெல்லாம் அதிர்ச்சியோட ஆன்னு பார்த்துக்கிட்டு நிக்க அதெல்லாம் கேட்க நீ யாரு அப்படின்னு கத்துறாரு சந்தாவோட அப்பா. உனக்கு கட்டையை கொடுக்குறேன்னு நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன்? நீ வேற நாங்க வேற என்ன தானே சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ற, வெளியில போங்கடா அப்படிங்கிறாரு சந்தாவோட அப்பா. என்னங்க வெளியே போகணும், எதுக்காக நாங்க வெளியே போகணும், எங்களாலெல்லாம் போக முடியாதுங்க அப்படின்னு சேரன் திரும்பி நிக்க அவரோட கோவத்தை பார்த்து சந்தாவோட அப்பாவே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாரு. மாப்பிள்ள அதிர்ச்சியில கண்ணை கூட இமைக்காம அப்படியே நிக்கிறாரு. நீங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்களா, ஒரு பொண்ணோட விருப்பத்தை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சேரன் கேட்க சந்தாவோட அம்மா அப்படியே எரிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க, என்ன எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போங்கன்னு உங்க பொண்ணு கேக்குது, அது உங்க காதுல கேட்கலையா அப்படின்னு சேரன் சொல்ல அவங்க அப்பாவும் டென்ஷனா முறைச்சிட்டு நிக்கிறாரு. சேரன் ஃபேமிலியில எல்லாருமே தவிப்பா பாத்துக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணத்தை ஊரே கூடி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அது தப்பில்ல. இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், நானும் சந்தாவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம் அப்படின்னு சேரன் சொல்ல ஐயோ எல்லாத்து முன்னாடியும் மானத்தை வாங்குறானே அப்படின்னு சந்தாவோட அப்பா டென்ஷன் ஆகி முஷ்டி பிடிக்கிறாரு. அத பல முறை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன், எங்க பேச்ச கேட்காம இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருக்காங்க, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன், தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொன்ன சேரன்
படார்னு கையெடுத்து கும்பிடுறாரு. சந்தாவோட அப்பா என்ன சொல்றதுன்னு தெரியாம கைய பிசைஞ்சிட்டு இருக்க அனீஸ் அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. சந்தாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லங்க. நீங்க ஆசையா வளர்த்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிற விருப்பம் இல்லையா உங்களுக்கு? பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை பக்கம் கைய காட்டுறாரு சேரன். அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. ஏய் என்ன சென்டிமெண்டா பேசி கவுக்கலான்னு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்களா? ஏய் तुम लोग निकल यहाँ से. சந்தா மேரி சின்ன பிள்ளையில இருந்து இதுதான் பேச்சு. இப்ப திடீர்னு வந்து என்ன கல்யாணத்துல கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா நீ? கிளம்புங்க கிளம்புங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க சலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே சடக்குன்னு சேரனோட கையை பிடிச்சி முறுக்கி தள்ளி விட்டுடுறாரு மாப்பிள்ள. சேரன் லைட்டா தடுமாறி விழப்போக அவரை தரையில விழாம தாங்கி பிடிச்சிடுறாங்க நிலா. ஐயோ சந்தா வாயில கைய வச்சுட்டு அழறாங்க. உடனே பாண்டி சோழன் 2 பேரும் பாஞ்சு மாப்பிள்ளைய அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நிதானிச்சு எழுந்திருக்கிற சேரனும் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு சின்ன கசமுசா. மாப்பிள்ளை மறுபடியும் சேரனை தள்ளி விட்டுட்டு சந்தாவோட கைய பிடிச்சி ஆவு மேரே சாத்துன்னு இழுத்துட்டு போறாரு. உடனே சேரனும் சந்தாவை படார்னு இழுத்து தன்னோட கை அணைப்புல வச்சுக்கிறாரு. சோழன் சோழன் ஏதாச்சும் பண்ணுங்க சோழன்கிறாங்க நிலா. சேரன் பயங்கர கோவம் ஆயிடுறாரு. இங்கே பாரு, இதுக்கு மேல சந்தா மேல கைய வச்ச உன்னை கொன்னுடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு அப்படியே கழுத்தை பிடிக்கிறாரு மாப்பிள்ளைய சேரன். மற்றவங்க பக்கம் விரல நீட்டி இங்க பாருங்க, இதுக்கு மேலெல்லாம் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சேரன் மிரட்டிக்கிட்டு இருக்க. சார் அவங்க 2 பேரும் விரும்புறாங்க. இவ்வளவு பிரச்சனையிலையும் அவங்க ஊர் முன்னாடி எப்படி நிக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. சேரன் திரும்பி சந்தாவோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு இருக்காரு. சந்தாவும் ஒரு சின்ன நிம்மதியோட அவரை பார்த்துட்டு இருக்காங்க. சந்தாவோட அப்பா அப்படியே நில கொள்ளாம தவிக்கிறாரு. அவங்க அம்மா ரொம்ப அருவருப்போட முகத்தை திருப்பிக்கிறாங்க. இத பார்த்துமா அவங்களுக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க? உங்க பொண்ணு கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா நீங்க அப்படின்னு சோழன் கேட்க, அவங்க அப்பா கோவமா இந்த பக்கம் அந்த பக்கம் தலையை திருப்பிட்டு இங்க பாருங்க, விரும்பினவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இந்த நாட்டில் பாதி பேருக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்றாரு இவரு லூசு மாதிரி அப்படின்னு எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. சந்தா ராஜுவுக்கு தானே நாங்க எப்பவோ முடிவு பண்ணியாச்சு. சென்னைக்கு வந்து 6 மாசத்துல எப்படி எப்படி வந்தது இந்த காதல் அப்படின்னு கத்துறாரு சந்தா அப்பா. அவங்க அம்மா அருவருப்போட முகத்தை சுழிச்சிட்டு நிக்கிறவங்க அனீஷையும் ஒரு முறை முறைச்சு வைக்கிறாங்க. சோழனோ பல்லவனோ அவரை முறைச்சிட்டு இருக்க. இதெல்லாம் எங்க ஊர்ல பழக்கமே இல்ல. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க இங்க இருந்தாலும் சரி போனாலும் சரி அவளுக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சந்தாவை இழுக்க வர்றாரு அவங்க அப்பா. யோ அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க. ஏ பேட்டி இங்கே வா அப்படின்னு சேரனோட கையணைப்புல இருக்க சந்தாவை இழுக்கிறாரு. அந்த பக்கம் சேரனை மாப்பிள்ளை இழுக்கிறாரு. வான்னு சொல்றேன்ல அப்படின்னு அவங்க அப்பா இழுத்து சந்தாவை கீழே தள்ளிடுறாரு. அதே நேரம் சேரனை மாப்பிள்ளை இழுக்க சேரன் படார்னு அவர் மேல பாயிறாரு. அது வரைக்கும் அமைதியாவே நின்று அனீஷ், பையா பையா நீங்க போயிடுங்க பையா. சேரன் அப்படியே பயங்கர அதிர்ச்சியோட மாப்பிள்ளையை விட்டுட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. சேரன் பல்லவன் பாண்டி எல்லாரும் ஒருத்தர் அதிர்ச்சியா பாத்துக்கிறாங்க. என்ன அனீஷ் இப்படி சொல்றாருன்னு. போங்க பையா, அவங்க ஏதாச்சும் பண்ணிட போறாங்க, பிரச்சனை இன்னும் பெருசாயிடும் பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல, பாத்தியா என் மச்சானே என் பக்கம்தான்ற மாதிரி கெத்தா பாக்குறாரு மாப்பிள்ள. அனீஷ் என்ன சொல்ற நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சேரன் அதிர்ச்சியோட கேட்க, என்னால முடியல பையா, இது முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு அனீஷ் சொல்ல சேரன் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. மத்தவங்களும் பயங்கர அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. நிலா பாண்டி எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க. இன்னும் இங்க என்ன வேலை, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ள பாக்குறாரு. சந்தாவால உங்க கூட வரவே முடியாது, நீங்க எல்லாரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க பையா அப்படின்னு அனீஷே சொல்ல, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பையான்னு கேட்டதே இவன் தான், இன்னைக்கு என்ன இப்படி சொல்றான் அப்படின்னு அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருந்த சேரன் தடக்குன்னு பயங்கர கோவமாயிடுறாரு. அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது அனீஷ், நீ சொன்னா விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் சந்தாவை சும்மா காதலிக்கல, நான் சந்தாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு டக்குன்னு குனிஞ்சு சந்தாவோட கையை பிடிக்கிறாரு சேரன். ஏய் சொன்னா கேளு, விடு, என் பொண்ணு கையை விடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்க அவங்க அம்மாவும் இழுக்கிறாங்க. ஏய் அப்படின்னு மாப்பிள்ளையும் பாஞ்சு வர, டேய் தள்ளுடா அப்படின்னு சேரன். இவ்வளோ நேரம் மாப்பிள்ளை லெஃப்ட் ஹேண்டால அவரை டீல் பண்ண மாதிரி அவரும் லெஃப்ட் ஹேண்டாலேயே டீல் பண்ணி தள்ளி விடுறாரு. இவர் ஒரு பக்கம் சந்தாவை பிடிச்சி இழுக்க, இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அப்பா பிடிச்சி இழுக்க சந்தா அழன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஏய் கையை எடு அப்படின்னு சேரனோட கையை பிடிச்சி தள்ளி விடுறவரு
நீ என்ன டிராமா பண்ணாலும் சரி என் பொண்ணு சந்தாவை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா கத்திட்டு இருக்க, இந்த பக்கம் மாப்பிள்ள சேரனோட பீச்சு கையை பிடிச்சி இழுன்னு இழுத்து முறுக்கிட்டு இருக்காரு. அவரை ஒரு கையால டீல் பண்ணிக்கிட்டு, சந்தா வா சந்தா, எழுந்துரு சந்தா அப்படின்னு பிடிச்சி இழுக்க, டேய் போடா வெளியில போடா அப்படின்னு ஒரு கையில சந்தாவை இறுக்கி பிடிச்சிட்டு இன்னொரு கையால சேரனை தள்ளி விட்டு எல்லாரும் வெளியே போங்கன்னு கத்துறாரு சந்தாவோட அப்பா. அதுக்குள்ள மாப்பிள்ளையும் சேரனை ஒரு அடி அடிச்சு புடிச்சு தள்ளிவிட அவரு மண்டபத்து தரையில விழுந்துடுறாரு. உடனே அங்க இருக்க ஆளுங்க 2 பேர் அடிக்க வர்றாங்க சேரனை. உடனே சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் பாஞ்சு வந்து ஆளாளுக்கு ஒருத்தரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பெரிய சண்டை நடந்துட்டு இருக்க. அங்க சந்தா எழுந்திருக்க முயற்சி பண்ண அவங்க அப்பாவும் அம்மாவும் இன்னொரு லேடியும் அவங்கள பிடிச்சி அழுத்தி உட்கார வைக்கிறாங்க. மாப்பிள்ள படு டென்ஷனா பார்த்துட்டு இருக்காரு. சேரன் இருக்க வெறி மொத்தத்தையும் மத்தவங்க மேல அடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட போகணும்னு சந்தா கையை நீட்டி அழன்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் சந்தாவை அசைய விடாம அழுத்தி புடிச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள வெறுப்போட பாத்துட்டு இருக்காரு. இங்க ஆளாளுக்கு கட்டி உருண்டுட்டு இருக்க நிலா பயங்கர தவிப்போட ஒருத்தர்கிட்டயே ஓடுறாங்க. அங்க மாப்பிள்ள இந்த கேப்பை பயன்படுத்தி மங்கள் சூத்ராவை சந்தாவோட கழுத்துல மாட்டி விட பாக்குறாரு. சந்தாவும் விடவே மாட்டேன்னு புடிவாதமா கைய குறுக்க வச்சு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிலா அதை பார்த்து ரொம்ப பதறாங்க. மாப்பிள்ளை எப்படியாவது கழுத்துல போட்டு விட்டுறணும் அப்படின்னு முரண்டு பிடிக்க சந்தாவோட கைய அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இழுக்கிறாங்க. படார்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு எழுந்திருக்கிற சந்தா மே பேட்ஸே ஹோம் அப்படின்னு கத்துறாங்க. எல்லாரும் ஆன அதிர்ச்சியா பாக்குறாங்க. நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆன்னு பாத்துட்டு இருக்க சந்தாவோட அம்மா ஐயோன்னு வாயில கைய வச்சிடுறாங்க. சேரன் ஒருத்தரை அடிச்சிட்டு இருக்க அவரு திருப்பி கூட அடிக்காம அப்படியே அதிர்ச்சியோட சந்தாவை பாத்துட்டு இருக்காரு. பாண்டிக்கும் ஒன்றும் புரியல. என்னமோ நடக்குது, என்னன்னு தெரியலையே, என்ன ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. கல்யாணத்தை நிறுத்ததான் இப்படி சொல்றியா அப்படின்னு சந்தாவோட அம்மா கத்துறாங்க. மே சச் போல் ரஹேயோ அப்படின்னு சந்தா சொல்ல மாப்பிள்ளைய அப்படியே அதிர்ந்து போய் எழுந்து நிக்கிறாரு. சோழன் ஒருத்தரை குத்த போக அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஏன்னா அவரு அதிர்ச்சியோட சந்தாவை பார்த்துட்டு இருக்க. ஓங்கின சோழனோட கை அப்படியே நின்னுடுது. சரி இருந்தாலும் ஓங்கின கைய வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு குத்து விட்டுட்டு அவரு மனமேட பக்கம் திரும்ப சேரனும் அவர் பக்கத்துல இருந்தவனுக்கு ஒரு குத்து விட்டுட்டு சந்தாவை திரும்பி பாக்குறாரு. சேரன் பயங்கர அதிர்ச்சியோட சந்தாவை பார்த்துக்கிட்டு இருக்க. சந்தா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்தா என்ன சொன்னாங்க, ஏன் எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ ஹாப்பி சண்டே.